ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மியாஸ் மொமெண்ட் தமிழ். இன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் பண்ண போறேன். என்ன அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இன்டிமேட் ஹைஜீன். முழுக்க இந்த வீடியோ பெண்களுக்கான வீடியோ தான். இதுல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்க போறேன். இது வந்து பாதி விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கலாம், பாதி விஷயம் தெரியாததா இருக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு கிளியரா புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இன்டிமேட் ஹைஜீன்னா என்ன அப்படின்னா, அதாவது நம்மளோட பிரைவேட் பார்ட்டை வந்து நம்ம எப்படிலாம் சுத்தமா வச்சுக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தினா ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து சுத்தமா வச்சுக்கணும். சுத்தமா வச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஹாட் வாட்டரோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணவே கூடாது. ரொம்ப மைல்டான வார்ம் வாட்டர் வச்சுதான் நம்ம வந்து சுத்தம் பண்ணணும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதை வந்து டெய்லி சுத்தம் பண்ணணும். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நீங்க 2 வாட்டியாவது நீங்க வார்ம் வாட்டர் வச்சு சுத்தம் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா, காலையில குளிக்கும் போது நீங்க வந்து வார்ம் வாட்டர் வச்சு சுத்தம் பண்றீங்க அப்படின்னா, ஈவினிங் ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க, ஸ்கூல் போயிட்டு வரீங்க, ஒரு ஈவினிங் டைம்ல நீங்க ஒரு நார்மல் வாட்டர் வச்சு நீங்க சுத்தம் பண்ணிக்கணும். சோப்பு முக்கியமா யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து நம்ம நார்மலா குளிக்கிற சோப்ல pH லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால அந்த சோப்பெல்லாம் வந்து நம்மளோட இன்டிமேட்ல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. வெஜினால வந்து நம்ம ரொம்ப மைல்டான சோப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதாவது அதோட pH லெவல் வந்து 3.5க்கு கீழே இருக்கணும். அட்லீஸ்ட் 3.5ஆவது இருக்கணும். குளிக்கிற சோப்ல வந்து பெர்ஃப்யூம் இருக்கும். பெர்ஃப்யூம் வந்து ஆர்டிஃபிஷியல் தான். ஸோ அது வந்து அந்த இடத்துல ரேஷஸ் உண்டு பண்ணலாம். இப்போ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருக்கீங்க, டிராவலிங்ல இருக்கீங்க, உங்களால குளிக்க முடியாது, இன்னைக்கு நீங்க குளிக்க முடியல அப்படின்னா கூட கண்டிப்பா உங்களோட பிரைவேட் பார்ட்டை நீங்க சுத்தமா வச்சுக்கணும். இன்டிமேட் வைப்ஸ், இன்டிமேட் வாஷஸ் அந்த மாதிரிலாம் நீங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம நார்மல் வாட்டர் வச்சு நம்ம சுத்தமா வச்சுக்கலாம். நம்ம அந்த மாதிரி வைப்ஸ் வச்சு யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல பெர்ஃப்யூம் இருக்கும் அண்ட் கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளோட நல்ல பாக்டீரியாவையும் வைப் பண்ணி எடுத்துரும். ஸோ நல்ல பாக்டீரியாஸ் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை. ஏன் அப்படின்னா, அந்த நல்ல பாக்டீரியாஸே நம்மளுக்கு தேவையான மாய்ஸ்சரை வந்து அதுவே ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஸோ அதையும் நம்ம வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ரேஷஸ் அந்த மாதிரியான சில அலர்ஜிஸ்லாம் கூட வரலாம். பீரியட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களோட சானிடரி பேட்ஸை அட்லீஸ்ட் 6 hours ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பா நீங்க சேஞ்ச் பண்ணி ஆகணும். இப்ப ஸ்கூலு காலேஜ் எல்லாம் போறோம் அப்படின்னா 6 hours ஒன்ஸ் எல்லாம் முடியாது. 8 hours கழிச்சு ஆஃபீஸ் போறோம்னா 8 hours கழிச்சு தான் நம்மளால வீட்டுக்கு வர முடியும். ஸோ அந்த டைம்ல வீட்டுக்கு வந்த உடனே நீங்க உங்க சானிடரி பேட்ஸை கண்டிப்பா மாத்தணும். அட்லீஸ்ட் நீங்க 2 to 3 பேட்ஸ் ஆகுது கண்டிப்பா நீங்க சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஒரே பேடோட தயவு செஞ்சிருக்காதீங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. இன்கேஸ் இப்பதான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிருக்காங்கன்னா அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் தெரியாது. அவங்களுக்குலாம் நீங்க இதை சொல்லணும். நீங்க வந்து டே டைமா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியா பேண்டீஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரியா வாஷ் பண்ணாம இருந்தாலும் இச்சிங் வரும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நல்லா வாஷ் பண்ணியிருந்தா கூட அதோட சானிடரி பேட்ஸ்ல வந்து அடியில வந்து கம் இருக்கும் இல்லையா, ஸ்டிக் பண்றதுக்காக. அந்த கம் வந்து அதை வந்து நார்மல் டைம்ல போட்டீங்க அப்படின்னா அது வந்து சரியா அந்த கம் போகல அப்படின்னா கூட அதனால கூட நமக்கு ரேஷஸ் இச்சிங் வரலாம். பீரியட்ஸ் டைம்ல யூஸ் பண்றதுக்குன்னு நீங்க தனியா ஒரு 3 to 4 பேண்டீஸ் தனியா வச்சுக்கலாம். அது வந்து ரொம்ப நல்லது. வெஜினல் வாஷஸ், வைப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா கேட்டா கண்டிப்பா யூஸ் பண்ணவே வேண்டாம். அதாவது டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாம நம்ம வந்து அந்த மாதிரி வாஷஸ் யூஸ் பண்ணவே கூடாது. இந்த வைப்ஸ் எல்லாம் ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல பாக்டீரியாஸும் நிக்காம அது வைப் பண்ணி எடுத்துரும். ஸோ அப்போதான் உங்களுக்கு வந்து தேவையில்லாத ப்ராப்ளம் எல்லாம் கிரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டாக்டர் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண வாஷஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கூட நீங்க டெய்லி அந்த மாதிரி வாஷஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி நீங்க வாஷஸோ வைப்ஸோ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அப்ப நீங்க அந்த வாஷஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்க பேண்டீஸை சூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அழகழகா சிந்தட்டிக்ல அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல்ஸ்ல எல்லாம் வர பேண்டீஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணவே கூடாது. பேண்டீஸ் சூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா காட்டன்ல மட்டும்தான் சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இந்த சிந்தட்டிக்லாம் வந்து நம்மளோட வேர்வையை வந்து அவ்வளவு ஈஸியா உள்ள இழுக்காது. காட்டன்னா ரொம்ப ஈஸியா உள்ள இழுத்துரும். அது மாதிரி காட்டன் வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. ரேஷஸ் எல்லாம் உண்டு பண்ணாது அவ்வளவு ஈஸியா.
பேண்டஸை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காட்டனில் சூஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து அதை தூக்கி போட்டு எல்லாத்தையுமே காட்டனில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சுத்தமான அண்டர்வேர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உடனே சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஈரமாக இருக்குனாலே உங்களுக்கு கன்ஃபார்மாக ரேஷஸ் வரும். ஈரமாக இருக்க ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப நேரம் போடக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் இன்னர்வேருக்கும் ரொம்ப நேரம் ஈரமாக இருக்கிறத போடக்கூடாது. ஈரமாக இருக்குது உங்களுக்கு ஏதோ ஒன்று இன்கேஸ் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது, இல்லை மழையில் நனைஞ்சிட்டிங்க, இல்லை ரொம்ப வேர்த்து போயிருக்கீங்க, ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா உடனே உங்கள் இன்னர்வேர்ஸை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். இன்னர்வேர்ஸ் போடுறீங்கன்னா கண்டிப்பாக டைட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருக்க மாதிரி இன்னர்வேர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்டிமேட் ஹைஜீனுக்கு முக்கியமான ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகர்ட்டை வந்து நீங்கள் எவ்வளோ அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது. இது நல்லா அன்வான்ட் ஏர் இருக்கும் இல்லையா, அந்த அன்வான்ட் ஏரை ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஷேவ் பண்ணுறதோ இல்லை வந்து ஹேர் ரிமூவிங் க்ரீம் யூஸ் பண்ணுறதோ அந்த ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற ஹேரை வந்து கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஷேவ் பண்ணுறதோ க்ரீம் யூஸ் பண்ணுறதோ அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட இன்டிமேஷனில் எந்த ஒரு ரேஷஸோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ இச்சிங்கோ எதுவுமே வராது. ரொம்ப நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம். இதை தவிர உங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு இச்சிங் இருக்குது, இரிட்டேஷன் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடுதல் வீடியோக்குள்ள பேரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.